பேர் என்ன? அது போன மாசம். என்னது? ராதையாக்கு பாப்பா பேரு. அழகா இருக்கீங்களே. ஹை ஃபை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். கிருஷ்ண ஜெயந்திக்காக சாமி ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். நானும் பட்டுக்குட்டியும். எனக்கு பட்டுக்குட்டி தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு தலைவாச கதவை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சாமி செல்ஃபுக்கெல்லாம் ஆல்ரெடி வச்சுருந்த சந்தன குங்குமத்தெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணிடணும். இது உட்டுன்றனால தண்ணியே வைக்காமல் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கையில் பிடிச்சி தொடங்க. சாமி அழுக்கா இருக்கீங்க, தொடச்சி வைக்கிறேன்னு சொல்லணும். இருக்கீங்க சொல்லணும். என்னப்பா நல்லா தொடச்சிட்டே தங்கம். இப்போ என்ன செய்ய போற? திருநீர் வைக்க போறியா? வந்து இது வைப்போம். சாமிக்கு எங்கே வைக்கிறேன்னா, சரி இது நான் வச்சிடுறேன், இது அம்மா வைக்கிறேன். அம்மா வைக்கிறதுக்கு மேலே குங்குமம் வைக்கிறியா? நில்லு நில்லு. கீழே வைக்கிற, நீ குட்டியை எடுத்து வை. இருக்கட்டும் 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 இருக்கட்டும். போதும் 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 போதும். குட்டி பேபிஸ்லாம் நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்மளோட வேலை நிறைய டிஸ்டர்ப் ஆகும் தான். ஆனால் பிற அவங்களுக்கு போர் அடிக்கும். அவங்கள என்கேஜ் பண்ணுறோன்னு ஃபோன் கொடுத்து கெடுக்காமல் நம்ம கூட சேர்ந்து நம்ம ஒர்க்கை ஷேர் பண்ண சொன்னோம்னா அவங்களும் நல்லா என்கேஜாக இருப்பாங்க. நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறோன்றது அவங்களுக்கும் அப்போ தான் தெரியும். அப்போ தான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். சாமி நல்லா இருக்காங்களா? ஸோ நான் எப்போயுமே என் பட்டுக்குட்டிக்கும் சேர்ந்து ஏதாவது ஒரு குட்டி வேலை கொடுப்பேன். அவளும் அதை பெருசாக அம்மா நான் இது பண்ணிட்டேன்னு சொல்லி ஹாப்பியாக ஷேர் பண்ணுவாள் என்கிட்ட. அந்த ஒர்க் முடித்தோடனே நம்ம கொஞ்சம் ஒர்க் முடிச்சுட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கும் போது தான் அவங்க குட்டி பேபிஸ் நிறையா பேசுவாங்க. அந்நேரமும் நம்ம நிறையா பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. யாருக்கு உட்கார சேரு? யாருக்கு சேர் வேணும்? யாருக்கு சேர் வேணும்? சாமிக்கு ப்ளூ கலர் சேர் வேணுமா? இது ஸ்டாண்டு தானே, இந்த சாமியை சும்மா வச்சுக்கலாம். சாமி சேர் இல்லாமல் உட்காந்துக்குவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? குட்டி சாமி அங்கே வச்சுட்டேன். அங்கே வச்சிருவோமா? சூப்பர் குட்டிமா. எடுக்காம பார்க்க. பட்டுக்குட்டி ஹாப்பி பர்த்டே சாங் பாடிக்கிட்டே அடிக்கிட்டு இருக்காங்க. இதில் யார் டெய்லி காசு போடுவா? பிறகு யார் காசு போட்டது கேட்குறீங்க? திறக்கக்கூடாது, சாமி தான் திறப்பாரு. சரி, நீங்கள் எல்லாத்தையும் அடிக்க வச்சிட்டிங்களா? காட்டுங்க. ஓகே. சாமி ரூம் எல்லாம் சூப்பராக அடுக்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழே இருக்க செல்ஃப் எல்லாம் அடுக்க போகிறோம். இருக்க செல்ஃபில் இருக்கிறதுலாம் எப்பயாச்சும் யூஸ் பண்ணுறது தான். அது எல்லாத்தையுமே கவர் போட்டு தான் போட்டு வச்சுருப்போம். அப்போ தான் ரொம்ப தூசி ஆகாது எதுவுமே. அதான் எடுத்து வைங்க கீழே. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வரும்போது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அது எல்லாமே இந்த பாக்ஸில் தான் பேக் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ கீழே இருக்கிற ரேக்ஸ் எல்லாம் எடுத்து வெயில வை.
கிட்ஸ் வந்து நம்மளுக்கு சின்ன ஒர்க் பண்ணாலும் அவங்கள எப்பயுமே அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருங்க. குட் கேர்ள், சூப்பராக பண்ணிட்டே பாப்பா அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். சாமி ரொம்ப க்ளீன் பண்ணிட்டோம். ஹை ஃபை. இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பர்ச்சேஸ் பண்ண குட்டி கிருஷ்ணர் தான். நம்ம லிட்டில் கிருஷ்ணரை அவ்வளோ அழகாக கவரில் நல்லா பேக் பண்ணி நீட்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த கவரு இந்த பிங்க் பேப்பரை கூட டஸ்ட்பினில் போடாமல் பத்திரமா வச்சு நம்மளுக்கு தேவையான நேரம் உள்ளே வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வெள்ளி அந்நேரம் கலர் மாறாமல் சூப்பராக அதே மாதிரி புதுசு மாதிரியே இருக்கும். நம்ம லிட்டில் கிருஷ்ணா வந்து ரொம்ப குட்டியோண்டாக தான் இருப்பார். அதில் வந்து கிராவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். இது மிஷின் கட்டிங் தான், இருந்தாலுமே அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் ஃபேஸ் எண்டிங் அதெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கட் பண்ணல. ஸோ நான் அதில் வந்து கலர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நெயில் பாலிஷில் தான் எல்லாமே கலர் பண்ணுறேன். இது நம்ம நார்மலாக கொஞ்சம் துணியை வச்சு அழுத்தி ரிமூவ் பண்ணாலே போகுது. அதனால அந்த தைரியத்தில் தான் ட்ரை பண்ணேன். இது சில்வரில் எப்பயும் இருக்க எனாமல் கோட்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இது நெயில் பாலிஷ் மாதிரி அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாலாம் தெரியவே இல்லை. ரொம்ப சூப்பராக செட் ஆயிடுச்சு. மயில் தோகைக்கு அவர் கண்ணுக்குலாம் ரொம்ப மைன்யூட்டாக சின்னதாக வைக்க வேண்டியிருந்துச்சு. முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச அளவு சூப்பராக பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பென்சில் கிராவ்லாம் பண்ணுவேன், அதனால் எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சின்ன பிள்ளைலேருந்து இது மாதிரி ஏதாவது வெட்டி வேலைப்படியெல்லாம் பார்ப்பேன். கிருஷ்ணரோட மயில் தொகைக்கு க்ரீனும் ஒரு வைலட் கலரும் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் அவரோட கண்ணுக்கு வந்து என்ன ஸ்கெட்ச் பென் வச்சு யூஸ் பண்ணி போட்டுட்டேன். அவரோட கிரீடம், அவரோட ஆர்னமெண்ட்ஸ் அங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் ஃபுல்லாக கோல்டன் கலர் நெயில் பாலிஷ் பண்ணிட்டேன். ஃபோட்டோவை எங்கள் அத்தைக்கு சென்ட் பண்ணோன்னே சில்வர்லேயே இவ்வளோ வேலை பார்த்தேன்னு கொஞ்சம் திட்ட தான் செஞ்சாங்க. எல்லா பெரியவங்களும் கொஞ்சம் திட்டுவாங்க, ஆனால் இது ரிமூவபுளாக இருக்குதுன்னு சொன்னோன்னே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்கன்னா முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் பெர்மிஷன் கேட்டுக்கோங்க. ரிமூவ் ஆகுதா ஆகலையான்னு ட்ரை பண்ணிவிட்டு யாருனாலும் இதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இந்த லிட்டில் கிருஷ்ணர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த கிருஷ்ணரோட தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட போகிறோம். பட்டுக்குட்டியோட ஸ்கூலில் தேர்ஸ்டே வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட போகிறாங்க. அதுக்காக வந்து நாங்கள் பாய்ஸ் எல்லாம் கிருஷ்ணர் வேஷமும் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ராதை வேஷமும் போடணும். பட்டுக்குட்டிக்கு ராதைக்கு எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாமே ரெடி. ஆனால் அந்த பானை மட்டும் இல்லை. ஸோ நாங்கள் அந்த பானை மட்டும் வாங்கிட்டு வந்து அதில் ஒரு லேஸ்லாம் வச்சு ஒட்டி டெக்கரேட் பண்ணுவோன்னு பார்த்தேன். வெளியே டெக்கரேஷனோட பானை வாங்குறதோட நம்மளா டெக்கரேட் பண்ணோம்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக தெரியவா பாப்பான்னு சொல்லிட்டு நானே 2-3 லேஸ் வாங்கி ஒட்டினோம். இதில் நிறையா ஃபிஃபிகால் வச்சு ஒட்டும் போது அதுவே கீழே இறங்கி இறங்கி வர மாதிரி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் நம்மளும் அதில் வெயிட் பண்ணி நல்லா காய வச்சோம்னா அதுவே சூப்பராக செட் ஆயிரும். எல்லா கிட்ஸுமே ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருந்தாங்க ஸ்கூலில். நான் க்ரீன் அண்டு ரெட் லேஸ் வாங்கியிருந்தேன் தனியாக. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் வச்சு ஒரு லேஸும் வாங்கியிருந்தேன். 2 லேஸுமே 1 மீட்டர் கிட்ட வாங்கியிருந்தேன். பட்டுக்குட்டிக்கு மூக்கில் மாட்டுறக்கு புல்லக்கும் ஒன்று வாங்கியிருந்தேன். அது ஒரு 45 வந்துச்சு ப்ரைஸ். குத்தி மாதிரி போடுற புல்லக்கு வந்து அவளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் மட்டும் போட்டுட்டு இல்லை போதும்னு கழட்டியே வச்சுட்டா பாப்பா. இப்போது இந்த ஸ்டோன்ஸ் வச்சு ஃபுல்லாக டிசைன் பண்ணிடலாம். குடம் ஒரு 2 hours கிட்ட காஞ்சாதான் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது இந்த குடத்தில் எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக அந்த ஸ்டோன்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பானையில் ஃப்ளவர்ஸை வச்சு ஏதாவது டெக்கரேட் பண்ணுவோன்றக்காக பிஸ்தா ஷெல் எடுத்து கலர் பண்ண ஆரம்பித்தேன். நான் கலர் பண்ணுறேன்னு பட்டுக்குட்டி ஒரே ஆசையாக இருந்துச்சு. ஓகே குட்டிமா நீயும் ட்ரை பண்ணுன்னு சொல்லி அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாச்சு. பட்டுக்குட்டியும் ரொம்ப பொறுமையாக சீரியஸாக அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் கலர் பண்ணா. கொஞ்சம் கீழே இருந்து பாலாக இருந்தாலுமே ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக கொடுத்துருக்கா. பிஸ்தா ஷெல்லில் 5ல் 4 ஷெல்லுக்கு அவளாக தான் கலர் பண்ணியிருந்தா. அடுத்தது இங்கேயே வச்சுருங்க. அடுத்தது இந்தாங்க, இந்த இதுக்கு கலர் பண்ணுங்கள். லைட்டாக டிப் பண்ணுங்கள். லைட்டாக நான் செஞ்சு தரேன். நல்லா கலர் பண்ணுறேன். நல்லா பிடிச்சிட்டே கலர் பண்ணுங்க. நம்ம ஒட்டி வச்சுருந்த பானை ½ an hourலேயே கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸ்ட்ரா ஒட்டியிருந்த ஃபெஃபிகாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக காய ஆரம்பிச்சிருச்சு. காயட்டும், காஞ்ச பிறகு ஓட்டுவோம். நீ அடுத்தது கலர் பண்ணு. லைட் அதில் ஆல்ரெடி பெயிண்ட் இருக்கு.
பிஸ்தா ஷெல் ஃபுல்லாக பாப்பா கலர் பண்ணிட்டு போயாச்சு. நானே ஃபுல்லாக அழகா ஒட்டிட்டேன். ஏன்னா பட்டுக்குட்டிக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒட்ட தெரில. நான் பர்ஃபெக்டாக வரலன்னொடனே ஓடியே போயாச்சு. அவள் நாளைக்கு போடுறதுக்கு பிரேஸ்லெட், அவளோட ஹிப் செயின், கிரீடம் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதை வந்து எப்பயும் ரொம்ப கிரீடம் வச்சு நம்ம எந்த ஃபோட்டோலையும் பார்த்துருக்க மாட்டோம். அவங்க வந்து நெத்திச்சூடி அது மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து பட்டுக்குட்டிக்கு ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்கனால கிரீடம் மாதிரி வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியாச்சு. கெட்டப்புக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு. நான் அதே மாதிரி மேட்சிங்காக குடமும் க்ரீன் கலரில் எடுத்து வச்சுருந்தோம். குடமும் சூப்பராக காஞ்சி செமையாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தா ரொம்ப சூப்பராக ஐடியாவாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்கிட்ட கரண்ட்டாக லைட்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் இதை மிஸ் பண்ணிட்டோம். பேட்டரியில் எறிகிற கோல்டன் கலர் லைட் வச்சுன்னா செமையாக இருந்திருக்கும், இன்னும் கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும். குடத்தோட ப்ரைஸ் வந்து 25. நெக்ஸ்ட்டு வந்து வாங்கின லேஸ் இந்த இதுக்கெல்லாம் 30 ஆச்சு. மொத்தம் 55க்கு இந்த குடம் ரொம்ப ஒர்த்து தான், நல்லா அழகாகவும் இருந்துச்சு. ராதைக்கு மூக்குத்தி போட மறந்துட்டோம். சரிங்க ராதை. இதோட ரியாக்ஷன் மூக்குத்தி வாயில் படுறனால ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. உன் பேர் என்ன? என்னது? ராதையாக்கும் பாப்பா பேரு. அழகா இருக்கீங்களே. ஆமா இருக்கு. ஆமா சரி. பேர் என்னப்பா? ராதே கிருஷ்ணாவா? அவள் போட்டிருந்த மூக்குத்தியை கலட்டினோடனே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டா. அப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா பை.